முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, ஊடல் பற்றிய பிணியாருமே. குமரனை கூப்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே, அவர் குடும்பம் தழைத்தோங்குமே. சூர சமர வேலாயுதன் பக்கத் துணை கொண்டால் சர்வ பயம் நீங்குமே. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் மார்கழி மாதத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில் பிறக்கின்றது. முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் இந்த மார்கழி முதல் நாள் பிறப்பது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எந்த ஒரு சந்தர்ப்பம் முருகனை வழிபடுவதற்கு வந்தாலும் அதை நம்ம விழவே கூடாது. முருகனிடத்தில் நம்முடைய வழிபாடுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற வார்த்தைகளே இனி இருக்கவே இருக்காது. எல்லாமே தூள் தூளாயிடும், சுக்கு நூறாக உடைக்கப்படும். பிரச்சனைகள் எங்கே போச்சு, நம்முடைய எதிரிகள் எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா முருகனுக்கு தெரியும் எப்போ நமக்கு எதை கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும், யார் மூலமாக நமக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற சகலமும் அறிந்தவன் முருகன். அதனால் முருகன் மேலே சந்தேகப்படுவதோ அல்லது உங்களுடைய மனதை விடுவதோ அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. 100% இல்லை, 1000% முருகன் மேலே நீங்கள் உறுதியாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. எனக்கு லேட்டாக முருகர் கொடுத்தாலும் எனக்கு மிக சிறந்ததையே எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா உங்களை அடிச்சுக்க வேற ஆளே இருக்க மாட்டாங்க. அதிலும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வெற்றிலை தீபத்துக்கு நிகரான ஒரு தீபம் வேற எதுவுமே கிடையாது. அந்த வெற்றிலைய தீபத்தை இன்னைக்கு ஒரு சிறு மாறுதல் செய்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். பிறக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரும் ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். அனைவரும் முருகனை ஒரு நிமிடம் நினைத்து கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. நாம எப்பொழுதும் போல வெற்றிலை தீபத்தை ஏற்றிடலாங்க. இது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்கேஸ் நான் காலையிலே ஏற்றிட்டேங்க அப்படிங்கிறவங்க வெற்றிலை உங்கள் வீட்டில் அந்த பூஜை அறையில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த செய்ய போகிற இந்த ஒரு வழிபாட்டை ஈவினிங் டைமில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அதை ஒரு முறை அந்த வெற்றிலை மேலேயே நீங்கள் இந்த காசுகளை வச்சு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஜஸ்ட்டு அதே வெற்றிலை தீபம் தான், ஆனால் ஒரு சின்ன மாற்றம். ஸோ இப்போ நம்ம 6 1 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த 1 ரூபாய் நாணயத்தை ஒரு வெற்றிலை மேலே வைங்க. வச்சுட்டு இதற்கு மஞ்சள் குங்குமம் நீங்கள் வச்சிடுங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ நான் இப்போ ஸ்க்ரீனில் சைடில் ஒரு மந்திரம் தெரியும், ஒரு பாக்ஸில், அதை ஒரு முறை சொல்லுங்க. ஓம் சரவண பவ, ஓம் ரவண பவச அப்படிங்கிற அந்த மந்திரம். ஒரு காசை வச்சுட்டு ஒரு முறை அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரியே ஒவ்வொரு வெற்றிலைக்கும் நீங்கள் ஒரு காசு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிக்கணுங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அதை மாதிரி வச்சிடலாம். இதில் நம்ம ஏன் இன்றைக்கி 1 ரூபாய் நாணயங்கள் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைய தினம் மார்கழி 1. இந்த மார்கழி மாதம் முழுவதும் நமக்கு எந்தவித குறைகளோ கஷ்டங்களோ அல்லது பிறக்கக்கூடிய அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு நாம் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஒவ்வொரு 1 ரூபாய் நாணயத்தை வைக்கிறோம். இந்த 1 ரூபாய் ஒவ்வொரு வெற்றிலையிலையும் வச்சுட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது முருகனுக்கு நம்ம இதை தட்சணையாக கொடுக்கிறோம். நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒன்று நிறைவேறணும்னா மஞ்சள் கலர் துணியில் காசு முடிஞ்சு வைப்போம். அது நிறைவேறதுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு அதை உண்டியலில், குலதெய்வ உண்டியல்லையோ அல்லது நம்ம எந்த கோவிலுக்கு வேண்டிக்கிட்டோமோ அதை போய் சேர்த்துடுவோம். அதே போலவே தான் மாதத்தில் முதல் நாள், முருகா நான் என்னை முழுவதுமாக உன்னிடம் ஒப்படைக்கிறேன், எனக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு இது தான் அது தான் நான் கேட்கல, எனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ பார்த்து செய் அப்படின்னு முழுவதுமாக
நீங்கள் முருகனை நம்பி உங்களை ஒப்படைங்க. உங்களுடைய குடும்பத்தையும் அவரிடமே ஒப்படைச்சிடுங்க. நிச்சயமாக நல்லதை முருகன் நமக்கு நடத்தி தருவார். ஸோ அதற்காக தான் நம்ம இந்த காசை வைக்கிறோம். சரி, இந்த காசை வைக்கிறோம், அந்த மந்திரத்தை சொல்கிறோம். அந்த மந்திரத்தோட பொருள் என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உச்சரிச்சிங்கன்னா, அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அதை விட மிக சக்தி வாய்ந்த மந்திரம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ அதோடைய பொருள் பார்த்துடலாம். சரவண பவ, இந்த மந்திரத்தை உச்சரித்தால் சர்வமும் வசமாகும். நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நம்ம பல நேரங்களில் சர்வமும் வசி, சகலமும் வசி, சகலரும் வசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுவோம். ஸோ அதற்கு பதில் நீங்கள் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை சொன்னாலே அனைத்தும் உங்கள் வசமாகும் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்து ரவண பவச, இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்மை சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் அடிப்படை தேவைகளோ இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அது நம்மளிடம் சேரும். ஆனால் எப்பொழுதும் நாம் சொல்வது ஒன்று தான், நீங்கள் என்னதான் இறை வழிபாடு, தீபம் ஏற்றுவது, மந்திரங்கள் சொல்வது செய்தாலும் நமக்கு மிக முக்கியமானது நம்முடைய உழைப்பு தான். நம்முடைய வேலையில் கவனம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அதெல்லாம் செய்துக்கிட்டே இதையும் நாம் செய்தால்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்குங்க. வனபவசர, இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு தெரிந்த எதிரிகள் மற்றும் மறைமுகமாக நமக்கு இருக்கும் எதிரிகள் என்று அனைத்து வகையான எதிரிகளையும் நம்மால் வெல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம கூட பழகிறவங்க யார் நம்ம உண்மையிலேயே முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, அல்லது யார் நம்ம கூடவே இருந்து நம்மளை கீழே தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்குள்ளாரே நம்ம கீழே விழுந்துடுறோம். ஸோ நம்ம முருகனை துணை கொண்டால் நம்ம கூட யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவரே புரிஞ்சு இருக்க வேண்டியவர்களோடு நம்மை சேர்த்து வைப்பார். நமக்கு தேவையில்லாதவர்களை தானாகவே நம்மை விட்டு பிரிய வைப்பார். ஸோ வனப வசர அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள். நபவ சரவ அப்படிங்கிற இந்த ஒரு நாமத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய்கள் அனைத்தும் அகன்றுவிடும். இதுவும் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. வயது வித்தியாசமே இல்லாமல் பிறந்த குழந்தைகள்லேருந்து பல வினோதமான நோய்களால் இன்று நாம் பாதிக்கப்படுறோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. பவசரவண அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் நாம் செய்யும் தொழிலில் நமக்கு சிறந்த ஞானத்தை முருகப்பெருமான் அருளுவார். ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தது வசர வனப அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எந்த மந்திரமும் இல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு நாள் நீங்கள் 6 முறை உச்சரித்தால் கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை உச்சரித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மந்திரத்தை நம்ம யாருமே தவறக்கூடாது. அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு உரிய தினங்களில் அவசியம் இந்த மந்திரத்தை நம்ம 6 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நம்ம பொருளும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த காசுகளை நாளை மறுநாள் எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. வெற்றிலையை ஆஸ் யூஷுவலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தரதுன்னா தரலாம், அல்லது கால்படாத இடத்துல நீங்கள் எடுத்து போட்டுடலாம். இந்த 6 ரூபாய் நாணயங்களை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியலில் போய் இதை நீங்கள் எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போ உண்டியலில் நீங்கள் போட்டுடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.